விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வாக்கூர் கிராமத்தை சார்ந்த தென்னரசு என்பவர் வீட்டில் அடிக்கடி சண்டையிட்டு வந்துள்ளார். சில வாரங்கள் துப்பாக்கி சுடும் பயிற்சிக்கு சென்ற அவர் வீட்டில் ஏர்கன் 4 வாங்கி வைத்துள்ளார். மனைவி, தாய் ஆகிய இருவரிடமும் சண்டையிட்ட தென்னரசு வழக்கம் போல நேற்றைய தினம் மது அருந்திவிட்டு சண்டையிட்ட போது ஆத்திரமடைந்த தென்னரசு வீட்டிலிருந்த ஏர்கன்னை எடுத்து அவரது மனைவி லாவண்யா, தாய் பச்சம்மாள் ஆகிய இருவரையும் சுட்டுள்ளார். துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டு வீட்டின் அருகே வசிக்கும் சித்தப்பாவின் மகன் கார்த்தி வந்து தென்னரசை தட்டி கேட்டபோது ஆத்திரத்தில் கார்த்தியின் தலையில் சுட்டுள்ளார். ஏர்கன்னால் சுடப்பட்ட சம்பவத்தில் மனைவி, தாய், சகோதரன் ஆகிய மூவரையும் அக்கம்பக்கத்தினர் மீட்டு முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு தீவிர சிகிச்சை அளித்தும் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படாததால் கார்த்தி மற்றும் லாவண்யாவை சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி கார்த்தி பரிதாபமாக உயிரிழந்தார். லாவண்யா ஆபத்தான நிலையில் உள்ளதால் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. துப்பாக்கியால் சுட்ட தென்னரசுவை கிராம மக்கள் பிடித்து மரத்தில் கட்டி வைத்து தர்மஅடி கொடுத்து விக்கிரவாண்டி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஏர்கன் துப்பாக்கியால் 3 சுடப்பட்ட சம்பவத்தில் தடுக்க சென்ற நபர் ஏர்கன் துப்பாக்கியால் சுடப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்னரசிடமிருந்து 4 ஏர்கன் துப்பாக்கிகள் பறிமுதல் செய்துள்ளனர். தென்னரசு கஞ்சா மற்றும் மது போதைக்கு அடிமையானவர் என்பதும் திருமணமாகி 2 மாதங்கள் தான் ஆகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.